பை எடுத்துட்டு போற? என்னவா சொல்லாம கொள்ளாம கிளம்புற? ஏன் டிஸ்டர்ப் பண்ண? அடி வெயில்ல பார்த்தா வீட்டில் இருக்க முடியல. சீட்டு வீடு கோலத்தில் வச்சு உட்காந்தேன். சரி நமக்கு மாவு வண்டி வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி போயிட்டு வா. ஏன்னா பால்வாடி கிட்ட தானே இருக்கு, 5 நிமிஷத்துல. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது. சரி சரி ஓகே. என்ன தெர்ற? சரி. வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், தாங்கவே முடியல. சரி ஓகே. வந்து பார்க்க முடியல, சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்துட்டு வரணும்னு. எத்தனை மாதத்துக்கு இதெல்லாம்? இல்லை, இது சிபி நடத்துன்னு விஹெச்ன்றே ஒன்று இசிசி இந்த மாதத்துக்கு. இத்தனை கையெழுத்துலாம் நான் அவ்வளோ கேட்கவே மாட்டேன். முத்து பயணத்தில் வாங்குறேன். அந்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இது மாதம் இது நடத்துவாங்க. நடத்தி போட்டோ எத்தனை பாக்கெட்டு? 17 14 இருக்கும். 14 மாதம் ஆனால் கம்மியாக இருக்கும். எப்போ நாங்களாம் ஃபோன் பண்ணால் தான் நீங்களாம் வருவீங்களா? அன்றைக்கி மாதம்னா தேதின்னா நீங்கள் தான் வெளியில் இருக்காங்க, நீங்கள் ஊரில் தானே இருக்கிறீங்க. உங்கள் மம்மி என்ன ஊரில் இருக்காங்க? எங்களுக்கு 4ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் மவி கொடுத்து அதை சொல்லவே இல்லையே ஜெயலட்சுமி. ஒரு வாரத்துக்கு தான் போகணும். வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வாங்கிட்டு. வாங்கியாச்சா மாவு? எத்தனை பாக்கெட்டு கொடுத்தாங்க? எத்தனை? 14. சரி சரி. உள்ளார போகலாம். கரண்ட் வந்துருச்சா? வந்துச்சு. பாப்பா வர தூங்குது, கரண்ட் வரல. சரி மாவு பிரித்து காமி. என்ன சொன்னாங்க பால்வாடி டீச்சரு? சொன்னாங்க ஏதோ போல மாவு வந்து சாப்பிடுங்க, மாவில் பற்றி எக்கத்துக்கு ஊட்டச்சத்து இருக்கலாம், நிறைய ஊட்டப்பாடு இருக்குது, கரும்பு இருக்குது, மல்லாட்டு இருக்குது, இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பருப்பு வகைலாம் இருக்குது. இல்லை எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. இது சாப்பிட்டாக்கா நல்லதுன்னாங்க. நானும் சொல்லணும்னா மாவா சாப்பிடாம கூழ் மாதிரி கடைஞ்சி சாப்பிட சொன்னாங்க. கூழ் மாதிரி கடைஞ்சி சாப்பிட சொன்னாங்க. வேக வச்சு இன்னொன்னு சொன்னாங்க ரொட்டி மாதிரி பண்ணி சாப்பிட சொன்னாங்க. சப்பாத்தி மாதிரி சாப்பிட சொன்னாங்க. அப்படி சாப்பிட்டாக்கா ரொம்ப சத்து, குழந்தைக்கு நல்லது, அம்மாவுக்கு நல்லது சொன்னாங்க. இது வந்து வியாதிகளை எதிர்ப்பு சக்தியா, உண்மையாக சொன்னாங்க. இது எதிர்ப்பு சக்தியா, இது சாப்பிடணும் கண்டிப்பாக. யாரும் வீணாக்காதீங்க, எக்ஸ்பைரி அதெல்லாம் வைக்காதீங்க. இது கண்டிப்பாக சோறு சாப்பிட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு இது நிறையா சாப்பிட ஆரம்பிக்கலாம். வீடியோ பார்க்க சொல்கிறேன், சாப்பிடுங்க. பழைய சாப்பிடுங்க இல்லையோ, நிறையா பருப்பு தானியம் இருக்கு, யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது உடம்பு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம அரசாங்கம் நல்லது செய்யுது. இது நீங்கள் நன்மை எடுத்துங்க, சரிங்களா? நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ இது பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. நாங்கள் 2 மாதமாக வாங்கல, ஊருக்கு வரலாம் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிடுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்குறாங்க ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தனால இத்தனை ஒன்றாயிடுச்சு. இந்த மாதம் அக்கா கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க இது போல ரெகுலராக சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது, இது ரொம்ப ஊட்டச்சத்து, கிடைக்காது, நம்மளால தயாரிக்க முடியாது, அரசாங்கத்தை தயாரிச்சு கொடுக்குது, சாப்பிட சொன்னாங்க. கண்டிப்பாக அது சாப்பிடணும். அந்த அக்கா சொன்னதுக்காகவே சாப்பிடணும்.
ஓகேவா? ஓகே. அப்புறம் போன மாதம் 28 பேக்கெட் தரல. ஏன்னா நான் சொல்லிட்டேன், இல்லாத கொடுத்துருங்கக்கா என் பேர் சொல்லி அப்படி சொல்லிட்டேன். சரி ஏன் வீணாக்கணும், அசாங்க கொடுத்தது ஏன் வீணாக்கணும், இல்லாத யாரும் பாவம் கஷ்டப்பட கொடுத்துருன்னு சொன்னேன். அதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம இது சாப்பிட்டு நீ திரும்ப நான் சாப்பிட்டது இல்லை, நீ சாப்பிடுது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வேற ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இனிமேல் இதை நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சத்து வேணும். பாப்பா பிறக்குள்ளே 2.75 கிலோ தான் இருந்தா. அதனால் பாப்பான்னு புஷ்டி ஆகணும். அதனால் அதை நான் சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் சொல்லிடுமா? பாய். பாய்.